மதுரைக்காரன் யார்? ஏய் ஏந்திரா, கடையே கொல்ல போயிட்டு இருக்க, நீங்க படுத்துட்டு இருக்கியா? தமிழ்நாட்டில் உனக்கு தெரியாத இடமே இல்லையடா. எப்படா பிடிக்கிற இந்த மாதிரி இடம்லாம்? ஏதாவது நல்ல லாட்ஜில் தங்காம டொக்கு மாதிரி இடத்துக்கு கூட்டு வந்துக்கிறேன். நம்மள மாதிரி ஆளுங்களை போலீஸ் லாட்ஜில் தான் தேடும். மூட்டு வா. அவனே காலைல போயிடுங்கல்ல, எவனாச்சும் பார்த்து எங்கள் ஓனர்கிட்ட போட்டு கொடுத்தானே, என் வேலை காலி ஆயிடுனே. போயிடலாம் பாருண்ணே. ₹100 நோட்லாம் கொடுத்துருக்கானுங்க. என்னவே ரொம்ப கடுப்பா இருக்கு. திலகா புறா தலைவர தலைவர கலக்கிற தலைவர, கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுல என்ன மேஜிக் பண்ற? நீ சொல்லு தலைவர, என்ன வேணா பண்ணலாம். டேய், அவன் வேற நம்ம வேற இல்லடா, என் தம்பிடா. ஏய், என் சகோதரன்டா. டேய் லே தப்பாக சம்பாதிச்ச பணம் எந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அதே பணம் இன்னொரு நாள் துரத்தும். குரு, நான் பாபு பேசுகிறேன். எங்கடா போனீங்க? பணத்தை வாங்கி போன செல்வத்தையும் காணோம், உன்னையும் பிடிக்க முடியல. செல்வமும் குமாரும் மொத்தமாக ஒரு விட்டு டாட்டா கட்டு போயிட்டாங்க. இப்போ நான் டோட்டலாக 0. இன்னும் அந்த கேங்கோட கண்ட்ரோலில் தான் இருக்கேன். டேய், இப்போ எங்கே இருக்கேன்? பசங்களை அனுப்பவா? இல்லை குரு, நான் எத்தனையோ பேரை ஏமாற்றிருக்கேன். இந்த கேங்கெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நானே பிளான் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாள் லேஸ் ஆகிடுவேன். எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா? நான் கொஞ்ச நாள் தனியாக தங்குற மாதிரி ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ராசிமலை வரல, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நீ அங்கே போயிடு. தேங்க்ஸ் குரு. தலைவரே ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. லுக்கு பார்த்தா அடுத்த 10 லட்சம் மட்டும் பிளான் பண்ணிட்டீங்க போல. பண்ணிட்டேன். ஆனால் நான் தான் இந்த வாட்டி உங்கள் கூட வர முடியாது. பார்ட்டி என்னை பார்த்துட்டா எல்லாமே சொதப்பிடுங்க. எனக்கு ஏற்கனவே இந்த பார்ட்டியை தெரியும். நல்லா கருத்தை நாங்களே பண்ணிவிடுவோம். நீ ஐடியா மட்டும் சொல்லு. பெரிய பருப்பு மாதிரி ஓவரா சீன் போடாத. ராமநாதபுரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மளிகை கடை செட்டியார் இருக்கு. செட்டியார் ஐயா, அரிதான பொருள் 4 கிலோ இருக்கு. நம்ம முதலீடு பண்ண போகிறதோ 10 லட்சம், கிடைக்க போவதோ 20 கோடிகள். 10 லட்சம் ஆகிட்டீங்களாடா? என்ன செட்டியார் ஐயா யோசனை? ஒண்ணுமில்ல, பண்ணிடுவோம். என் பார்ட்னரை கேட்டுட்டு பாமேட்டர் வாங்கிடுவோம். பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் ஐயா. அப்புறம் நம்ம வேணும்னா ஒரு பேர் வச்சிடுவோமா? எம்ஜிஆர்னு வச்சிருவோமா? ரொம்ப பழசா இருக்கு. ரஜினி ரஜினின்னு வச்சிடுவோமா? ரஜினினே வச்சிருவோம். நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, ரஜினி மேட்டரை முடிச்சுடுவோம். மகிழ்ச்சி செட்டியார் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கரெக்டா டைமுக்கு வந்துட்டீங்க. நான் சொன்ன பார்ட்னர் இவங்க 2 பேர் தான். இவர் ராமநாதபுரம் கிரைம் இன்ஸ்பெக்டர், இவர் எஸ்ஐ. நீங்க சொன்ன ரஜினி மேட்டரை இவர்கிட்ட சொல்லுங்க. அவங்கள பிடிங்கடா. டபுள் டக்கரான். ரஜினி அடிச்சு நொறுக்குங்க சார். இருங்க செட்டியார், அதான் அரெஸ்ட் பண்ணியாச்சுல, பணத்தை எப்படியும் வாங்கிடுவோம். சார், நீங்க ரஜினியை தான் கைது பண்ணிருக்கீங்க. இன்னும் விஜய் சுதந்திரமா சுத்திட்டு திரியறான் சார். எங்கடா அவன்? சொல்டா மச்சான். பஸ்ல ஊர்ல இருந்து திருப்பூர் வந்துட்டு இருக்கேன்டா. நான் வந்து யாரனா ஃபோன் பண்ணடா மாப்ள. பார்த்த மாதிரி இருக்கு. ஏய், நீ அந்த எம்எல்ஏ பார்ட்டி தானே? இல்ல. ஏய், நல்லா தெரியும் அந்த எம்எல்ஏ பார்ட்டி தானே? இல்ல இல்ல, எனக்கு தெரியல. நீ ஏமாத்தி போன எம்எல்ஏ பார்ட்டி தானே? டேய், உள்ள தான தேடிட்டு இருக்கேன். தம்பி, சும்மா இருங்க சாமி. ஏய், போடா இல்ல. எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஏனுங்க, பையன் தான் சம்பாதிக்கிறானுங்க, பேசாம வீட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டியதானுங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலும் உழைச்சி சாப்பிடலாமுங்க, அதுதான் கௌரவம். தம்பி, உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஏனுங்க தம்பி, டிவியில் மோகம் வந்திருக்கா? பார்த்த மாதிரி இருக்குது.
வண்டியை நிறுத்துறீங்களா? ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் கொடுங்கண்ணா. 10 ரூபா கொடுங்கண்ணா. டேய் மாப்பிள, நம்மளாம் ஏமாத்திட்டு போனால அந்த எம்எல்ஏ பார்ச்சி அவன் ஒயின் ஷாப் பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். உடனே புறப்பட்டு வாங்கடா. எங்க மாப்பிள? டேய் அங்க பாருடா, இவ்வளவு நேரம் மயக்கம் வந்த மாதிரி ஏமாத்திருக்கான்டா. நான் சொல்லல ஓ பெரிய ஃப்ராடுன்னு. இவனை இப்படியே விடக்கூடாது, காலை உடைச்சு விட்டுறணும். அப்பதான் இன்னொரு ஊருக்கு போய் யாரும் ஏமாத்த மாட்டாங்க. வாங்கடா. ஏய், இனிமே உன்னை திருப்பூர் பக்கம் பார்த்தேன் அடிச்சே கொண்டுருவேன். இங்க வேணாம் மாப்பிள, பப்ளிக் பிரச்சனை ஆயிரும். இங்க அடிச்சாதானே பப்ளிக் பிரச்சனை. வண்டி எடுங்கடா. எவ்வளவு தூரம் போறோம்? அவனை இன்னைக்கு விடக்கூடாது மாப்பிள. உட்காரு. யாரியானே போயாவளி சொல்ல எங்கேயா போற? பானு படுங்க தம்பி, ஒன்றும் இல்லை, சீக்கிரமாகவே சரியாயிடும். பானு, நிஜமாவே உனக்கு என் மேல கோவம் இல்லையா? இல்ல. உன் நிலைமையில மட்டும் நான் இருந்திருந்தா அங்கே சாகட்டும்னு விட்டுருப்பேன். அன்னைக்கு நீங்க ஏமாத்திட்டு போனப்போ அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தா தப்பு நீங்க மட்டுமே பண்ணதில்லைன்னு தோணுச்சு. உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் உங்களை அப்படி யோசிக்க வச்சிருக்கு. அன்னைக்கு உங்க அம்மாவை யாராவது காப்பாத்தி இருந்தா பணம் தான் எல்லான்ற நினைப்பு உங்களுக்கு வந்திருக்காது இல்ல சார்? கொஞ்ச நாள்ல அப்பாவும் இறந்து போனாரு. அப்புறம் பேப்பர்ல உங்க நியூஸ் எல்லாம் படிச்சேன். இப்படி உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை சார். தினமும் கடவுள்கிட்ட உங்களுக்கும் சேர்த்து தான் சார் வேண்டுவேன். நல்லபடியாக போயிட்டு வாங்க தம்பி. தேங்க்யூ வெரி மச் சார். அனுப்பிட்டு வந்துடுறேன் சார். பானு, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. நான் மாறிட்டேனா திருந்திட்டேனான்னு கூட எனக்கு புரியல. ஆனால் உன் கூட இருக்கும்போது எந்த நினைப்புமே இல்லை. பாதுகாப்பாக எங்கள் அம்மாவோட இருக்கிற மாதிரி தோணுது.
உனக்கு விருப்பம் இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா?